இருள் நீரை பள்ளத்திலும் வீழ்ந்தாலுமே அனைத்தென்னை தோள் மேல் சுமந்தாயே. இருள் நீரை பள்ளத்திலும் வீழ்ந்தாலுமே அனைத்தென்னை தோள் மேல் சுமந்தாயே. கருணையினை கற்று தந்தாயே. உந்தன் வரத்தால் என்னை நிறைத்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். எந்தன் உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். என் இனிய உறவுகளே, நாம் இன்று 16/9/24 இருக்கிறோம். நாம் தினம் வாசித்து கொண்டு வரும் சங்கீத தொடர்ச்சி 42:10-11. உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவும் வாள் போல் என்னை தாக்குகின்றது. நாம் இன்று நீதிமொழிகள் 21:16-17-18. நல்லாருக்கு பொல்லாங்கு செய்ய பார்ப்பவர் தாமே அவருக்கு பதிலாக ஆகிவிடுவார். நேர்மையானவரை வஞ்சிப்பவர் அவருக்கு பதிலாக தாமே வஞ்சனைக்கு ஆளாவார். இன்றைய வாசகம் 1 கொரிந்தியர் 17:2b. உங்களிடையே பிளவுகள் இருக்கும் நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. இன்றைய தூய நற்செய்தி வாசகம். இஸ்ரேலிடத்தில் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. நாம் சிலை செதுக்கும் போது உளிக்கு வலிக்கும் என்று செதுக்குபவன் நினைப்பானா? பாறைக்கு சேதம் ஏற்படுகிறது என்று செதுக்காமல் இருப்பானா? கை வலிக்கிறது என எடுத்த வேலையை நிறுத்துவானா? பாறையின் சிதைவு இவை அனைத்தும் காரணமாக உருவாகும் அற்புதமே பார்ப்போர் வியக்கும் அற்புத சிலைகள். சிரமங்களும் துன்பங்களும் தடைகளும் பிரபஞ்சத்தில் உருவாக்கத்தின் வளர்ச்சியில் இன்றியமையாத காரணங்கள். இதை உணர்கின்ற மனிதன் வளர்ச்சியின் பாதையில் இருக்கின்றான். நூற்றுவர் தலைவர் பண்புகள் நமது வாழ்வின் பண்புகளாக அன்றாடம் திருப்பலியில் நாம் எல்லோரும் சொல்லும் வாக்கியம், ஆண்டவரே, நீ எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். அதை தான் அவர் சொல்கிறார். ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் நலமடைவார் என்று. அந்த ஒரு வார்த்தைக்கு இன்றும் நாம் மதிப்பு கொடுக்கிறோம். ஏனென்றால் இயேசு அதை அன்று அவர் அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவர் செல்லும் முன் அந்த ஊழியன் குணமடைந்தான். என் ஆன்மா நலமடையும் என்ற அந்த நற்செய்தியின் வாசகத்தின் நூற்றுவர் தலைவர் கூறிய அதே வார்த்தைகள் இடம்பெறுகின்றன. வேற்று இனத்தை சார்ந்தவராக நூற்றுவர் தலைவன் இருந்தாலும் ஒரு பொருட்டாக கருதப்படாத பணியாளருக்காக இயேசுவிடம் வேண்டியிருக்கிறார். பிறரை மதிக்கும் பண்பு இருக்கிறது. இஸ்ரேல் மக்களுக்காக தொழுகை கூடம் கட்டி கொடுத்திருக்கிறார் என்றால் கடவுள் நம்பிக்கை நிறைந்தவராக இருக்கிறார். முடக்குவாதமுற்றவனை இயேசுவிடம் கொண்டு சென்றால் நலம் கிடைக்கும் என்று அந்த 4 நம்பினார்கள். ஆனால் இங்கே இயேசு வராமல் அங்கிருந்து நினைத்தாலே நலம் கிடைக்கும் என்று நம்பி நூற்றுவர் தலைவனுக்கு நம்பிக்கை அதைவிடவும் மேலாக உள்ளது. நாம் நம்பிக்கையின் வாசலை கூட எட்ட முடியாது. ஏன்னா நாம் உள்ளங்கள் நம்பிக்கையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதோ அந்த நூற்றுவர் தலைவனைப் போல நம்பிக்கையோடு வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.